எல்லாம் கொஞ்சம் கண்ணில் திறந்து பாருங்களேன். உங்கள் வீட்டுக்கு ஒரு பாஸ்டர் வந்தார்னா என்ன பண்ணுவீங்க? சாப்பிட கூப்பிட்டா எப்படி கூப்பிடுவீங்க? வாங்க வாங்க பாஸ்டர், உட்காருங்க, சாப்பிடுங்க. எப்படி சொல்லுவீங்க? வாங்க, உட்காருங்க, சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னால் வந்த பாஸ்டர் என்ன பண்ணுவார்? சாப்பிடாம எப்படி கூப்பிடுவீங்க? வாங்க வாங்க பாஸ்டர், உட்காருங்க, சாப்பிடுங்க, இன்னும் என்ன சாப்பிட்றீங்க அப்படி பாசமாக தானே கூப்பிடுவீங்க. அப்போ பாட்டு பாடும்போது அன்பு கூறுவே அப்படிலாம் வேண்டாம். என்ன பண்ணணும்? நல்லா ஃப்ரீயாக நான் பாடினாலும் ஆண்டவர் கேட்பாரான்னு கேட்காதீங்க. நான் பாடும் போதே ஆண்டவர் கேட்குறாருன்னா நீங்கள் பாடும்போது கண்டிப்பாக என்ன பண்ணுவார்? ஆண்டவர் கேட்பார். அப்போ என்ன பண்ணோன்னா முழு உள்ளத்தோடு நம்ம பாடினோன்னா அந்த ஆராதனை எப்படி இருக்குன்னா முழு மகிமையை நம்ம மேலே என்ன பண்ணுவார்? இறக்க வல்லவராக இருக்கார். அப்போது எல்லாம் ருசித்து என்ன பண்ண போகிறோம்? ரசித்து பாட போகிறோம். பாடலாமா? அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை 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 எபினேசரே 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 இதுவரையில் உதவி நீரே எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே இதுவரையில் உதவி நீரே உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே உணர்த்தப்பட்ட ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை 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 எல்லோரி 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 என்னை கண்டீரே நன்றி ஐயா எல்லோரி எல்லோரி என்னை கண்டீரே நன்றி ஐயா என்னை கண்டீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு
உயர்த்தி சொல்லுவோமா? எல்லா கரங்களை உயர்த்தி ஆராதனை 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 சொல்லுவோமா? ஆராதனை என்னை நடத்தி வந்தீரே அப்பா, உமக்கு ஆராதனை ஆண்டவரே. என் குடும்பத்தை ஆண்டவரே பாதுகாத்தீரே, உமக்கு நன்றியோடு ஆராதனை செலுத்துகிறோம் அப்பா. என்னை இதுவரை சுமந்தீரே அப்பா, உமக்கு நன்றி அப்பா. எனக்கு பலன் கொடுத்தீரே அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. சுகம் கொடுத்த தெய்வமே, ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை உணர்த்தப்பட்டவர்களா சொல்லுவோமா? ஆராதனை அவர் செய்த நன்மைகளை நினைத்து ஆராதனை ஆராதனை. நான் எதிர்பார்க்கவே இல்லப்பா, ஆனால் என் வாழ்க்கையில நீ நன்மையை செய்தீரே. உமக்கு ஆண்டவரே முழு உள்ளத்தோடு அப்பா ஆராதனை 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 ஆராதனை. எல்லா நல்ல கரங்களை தட்டி தேவாதி தேவனை மகிமைப்படுத்தலாமா? வசனம் சொல்லுகிறது, எங்கே 2-3 பேர் என் நாமத்தில். ஞாயிற்றுக்கிழமை காலை வேலை ஆராதனையில நாங்கள் நேரத்தை கடத்த வரலப்பா. எங்களை நீர் அப்பா நல்லா வைத்த தேவனை நாங்கள் ஆராதிக்கும்படியாக, எங்களை பாதுகாத்த தேவனை நாங்கள் தொழுது கொள்ளுகிறதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம் என்று நல்லா ஒரு நிமிஷம் நல்லா கரங்களை தட்டி தேவாதி தேவன் செய்த நன்மைகளை நினைத்து, நம்ம அவர் செய்த நன்மைகளை நினைத்து நம்ம நினைத்தோம் என்றாலே நம்மளால நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. எத்தனையோ நாச மோசங்களுக்கெல்லாம் விலக்கி பாதுகாத்தாரே அந்த தேவனை நினைத்து நல்ல முழு பலத்தோடு கரங்களை தட்டி என் தேவனின் நடுவில் இருக்கிறார், என் தேவனின் பட்சத்தில் இருக்கிறார் என்று முழு பலத்தோடு கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? விலகாத மேகமாய் எனக்கு முன் செல்கின்ற மேகமாய் என்னை வழி நடத்தி வந்தாரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே. ஆபிரகாமின் தேவனே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். ஈசாக்கின் தேவனே அப்பா நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் தகப்பனே. எங்கள் பிதாக்களின் தேவனே அப்பா நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே. நல்ல கரங்களை தட்டி தேவாதி தேவனை மகிமைப்படுத்துவீராக, தேவாதி தேவனை மகிமைப்படுத்துவீராக. ஏன்னா நீங்க நீங்க கையை தட்டுறது ஏதோ சாதாரண ஒரு மனிதனுக்காக இல்ல, உன்னையே என்னையே உண்டாக்கினவருக்காக, வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தவருக்காக. அவர் எவ்வளவு பெரிய தேவன் என்றால், வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடி. வசனம் சொல்லுகிறது, அவர் யோனாவிலும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர், தேவாலயங்களிலும் பெரியவர், உலகத்தில் இருக்கிற அவனிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லுகிறவர் மாத்திரம் நல்ல கரங்களை தட்டி உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே. கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் அப்பா, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே. உம்மை முழு உள்ளத்தோடு, உம்மை முழு பலத்தோடு நாங்கள் ஆராதிக்கிறோம் தகப்பனே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் தகப்பனே. எல்லா வாய்களை திறந்து உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா, உங்கள் நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே. அவரை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்திலும் நீர் இறங்கி வருகிற தேவனப்பா, நீர் இறங்கி வருகிறதற்காக அன்று தலத்தின் மீது அத்தை வாடினவர் எங்கள் நத்தியில எங்கள் நடுவில் நீர் அத்தை வாடுகிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. சிறுமைப்பட்டவருடைய ஜபத்தை நீர் தள்ளாத தேவனாண்டவரே. யோசேப்பு சொல்லுகிறான், நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்துல கர்த்தர் என்னை பழுகி பெருகினார், நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்துல கர்த்தர் என்னை பழுக பெருகினார் என்று அவன் இளையகுமாரனுக்கு என்ன பேர் வைக்கிறானா? எப்ராயிமே. அநேக நான் சிறுமைப்பட்டிருக்கிறேனே,
என் வாழ்க்கை இன்னும் சிறுமைப்பட்டிருக்கிறதே அப்படி என்று நீங்க நினைக்கலாம். ஆனா வசனம் சொல்லுகிறது, உன் பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு நான் உன்னை சிறுமைப்படுத்தி நான் உன்னை சோதித்து என்ன பண்ணாராம், சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்திர வழியாய் உன்னை அழைத்து வந்தவர். அதாவது நாம நினைக்கலாம், என் வாழ்க்கை என் குடும்பம் இப்படியே இருக்கு, என் குடும்பம் என் சூழ்நிலைமை என் பிள்ளைகள் எல்லாருமே என் கணவர் எல்லாம் இப்படியே இருக்காங்களே, என் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதமே இல்லையே, வறண்டு போய் வறட்சியா இருக்கே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்கிறாரு, உன் நாட்களில், அதாவது உன் பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த காலை வேளை ஆராதனையில ஆண்டவர் சொல்றாரு, உன் பின் நாட்களில உனக்கு நன்மை செய்யும் பொருட்டாக நீ இந்த வனாந்திரத்தின் வழியாக உன்னை நடத்தி கொண்டு வருகிறார். அவர் உன்னை நடத்தி கொண்டு வருகிற பாதை வனாந்திரமா இருக்கலாம். ஆனா உன்னோட முடிவு, உன் பின் நாட்களின் முடிவு என்னன்னா, உனக்கு நன்மை செய்யும் பொருட்டாக. எல்லா கரங்களை தட்டி ஓ ரீக்க ஹதனா பாக்கவா. ஓ நீங்க நினைக்கலாம், என் சிறுமையை யாருமே கண்ணோக்கி பார்க்கலையே, என் சிறுமையை யாருமே கண்ணோக்கி பார்க்கலையே. அன்று அண்ணாள் தேவ சமூகத்துல என்ன பண்றானா, என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தீரானால் நான் அதை உமக்கென்றே வளர்ப்பேன் அப்படின்னு சொல்றாரு கர்த்தர். அவன் என்ன பண்ணாருன்னா, அவன் சிறுமையை என்ன பண்றாரு, கண்ணோக்கி பார்த்து அவன் ஜெபாலயத்தில் ரொம்ப நேரம் நெடுநேரம் அழுந்து புலம்புறா. அந்த ஊழியக்காரர் என்ன சொல்றாருன்னா, நீ குடி போதையில இருக்கிற அப்படின்னு சொல்றாரு. அதாவது உங்க சிறுமையை உங்க கூட இருக்கவங்க, உங்க ஊழியக்காரங்க யாரு வேணாலும் புரிந்து கொள்ளாம இருக்கலாம். ஆனா உங்களை படைச்ச தேவன் என்ன பண்றாருன்னா, உங்க சிறுமையை இந்த காலை வேளை ஆராதனையில வந்திருக்கிற உன்னுடைய சிறுமையை அவர் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். உன் சிறுமையை மாற்றத்தான் இந்த காலை வேளை ஆராதனையில் கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறார். எல்லா கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? அன்று குருடர் என்ன பண்ணாங்கன்னா, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கோ. ஏன்னா அவனுக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. அவனோட ஆசை என்னன்னா, நான் பார்வை அடையணும். அவன் எனக்கு என்ன ஆசைனா பார்வை அடையணும். அப்ப என்ன பண்றான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்றான். இறங்குன்னு சொன்ன உடனே அவனை என்ன பண்றாங்கன்னா அதட்டுறாங்க. யார் அதட்டுறானா, வெளியால் யாரும் இல்லை, இயேசு கூட இருந்த சீஷர்களே அதட்டுறாங்க. அப்ப என்ன பண்றான், அவன் இன்னும் உரத்த சத்தமாய் கூடும் பொழுது இயேசு என்ன பண்றாரு, நிக்கிறாரு. அப்போ இந்த காலை வேளை ஆராதனையில நீங்க உரத்த சத்தமாய் கூப்பிடும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக இறங்க வல்லவராய் இருக்கிறார். எனக்கு தெரியாதுங்க, நீங்க எப்படிப்பட்ட சிறுமையில இருக்கலாம், எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கலாம் எனக்கு தெரியாது. ஆனா உங்களை படைத்த தேவனுக்கு நன்றாக தெரியும். உங்க சிறுமையை இப்போ கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்க எல்லாம் உங்க கரங்களை உயர்த்தி, அப்பா இயேசுவே, அப்பா இந்த சிறுமையில இருந்து என்னை கை தூக்கி எடுப்பீராக. எல்லா வாய்களை திறந்து சொல்லுவோமா, அப்பா சிறுமையில இருந்து நீங்க கை தூக்கி எடுங்க தகப்பனே. அப்பா என் சிறுமைப்பட்ட ஆண்டவரே, என் வாழ்க்கையை நீ சீர்படுத்துவீராக. எல்லா வாய்களை திறந்து சொல்லுவோமா, அப்பா எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை ஆண்டவரே, அப்பா என்னை உதவி செய்வீராக. எல்லாம் உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? அப்பா என்னை ஒப்பு கொடுக்கிற தகப்பனே. இது வரைக்கும் நான் எப்படியோ வாழ்ந்திருக்கலாம் தகப்பனே. இது வரைக்கும் நான் ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத பாதைகளில் சென்றிருக்கலாம் தகப்பனே. அப்பா இந்த காலை வேளை ஆராதனையில அப்பா என்னை நான் உன்னை ஒப்பு கொடுக்கிற தகப்பனே. அப்பா என்னை நீ விலக்கு விலகாத தேவன் ஆண்டவரே. என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் ஆண்டவரே, அப்பா என்னை விட்டு விலகாத என்னில் எடுப்படாத பங்கா இருக்கிறவர் நீர் ராஜா. என்னை ஒரு விசை அப்பா அவங்க ஆளுகைக்குள்ளாக செல்லுவீராக. என் சிறுமையை நீர் கண்ணோக்கி பார்ப்பீராகப்பா. அப்பா நான் கடந்து வருகிற பாதைகள் ஆண்டவரே, கரடுகள் மேடுகள் முட்கள் ஆண்டவரே, ஆனாலும் என்னோடு நீரப்பா ஓ நீர் இருக்கிறபடியா ஓ உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எல்லா வாய்களை திறந்து சொல்லுவோமா, எல்லா வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் ஆவியில ஆராதிப்போம். ஓ உங்களுக்கு தெரிந்த அந்நிய பாஷைகளை பேசி ஆவியில அவரோடு ரீக்கா ஹதனா மோஷே லிம் ரோதனா ஹாக்கா ராதனா பாஷே. ஓ ஒரு மகிமையின் மேகம் ஓ இந்த இடத்தை மூடுகிறது. ஒரு
ஒரு மகிமையின் மேகம் ஓ இந்த ஜனத்தை ஓ லிக்கே ஹதனா மோஷே லிமா ஹதனாமா ஹதனே கொலோ ரிஷேக்கலோ ஓ விலகாத மேகமாய் முன் செல்கின்ற மேகமாய் ஓ ரிஹதனா மோஷே லிம் ரோதனா காதனா மோஷே ஓ எல்லா 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 ஓ ரிக்கே நேக்க மோர ஹதனா மோஷே ஓ ஜீசஸ் ஹல்லேலூயா ஒரு மகிமையின் மேகம் இந்த இதத்தை மூடுதே ஒரு மகிமையின் மேகம் மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே விலகாத மேகம் நீ முன் செல்லும் மேகம் நீ விலகாத மேகம் நீ முன் செல்லும் மேகம் நீ விலகாத மேகம் விலகாத மேகம் நீ முன் செல்லும் மேகம் நீ விலகாத மேகம் நீ முன் செல்லும் மேகம் நீ ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே வல்ல ஆவியானவரே தெளிவின் ஆவியானவரே மகிமையின் ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே வல்ல ஆவியானவரே தெளிவின் ஆவியானவரே ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே ஒரு மகிமையின் மேகம் என் இடத்தை மூடுதே ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே என் பேச்சில என் மூச்சில என் சொல்லில என் செயலில கலந்திருக்கீங்க எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவரே நீ நிஜமாகணும் ஆண்டவரே என் நினைவுல என் நடத்தையில என் உணர்வுல என் உயிரில கலந்திருக்கீங்க என் பேச்சில என் பேச்சில என் மூச்சில என் சொல்லுல என் செயலில கலந்திருக்கீங்க இதெல்லாம் என் வாழ்க்கையில நிஜமாகணும் அப்பா என் நினைவுல என் நடத்தையில என் உணர்வுல என் உயிரில கலந்திருக்கீங்க அன்பின் ஆவியானவரே இளையேற பெற்றவரே என்னை ஆளும் பரிசுத்தரே ஐயா அன்பின் ஆவியானவரே விலையேற பெற்றவரே என்னை ஆளும் பரிசுத்தரே ஐயா ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே விலகாத மேகம் நீர் முன் செல்லும் மேகம் நீர் விலகாத மேகம் நீர் முன் செல்லும் மேகம் நீர் ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே வல்ல ஆவியானவரே தெளிவின் ஆவியானவரே வல்ல ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே வல்ல ஆவியானவரே
ஒரு மகிமையின் மேகம் ஆண்டவரே அப்பா என்னை மூடுவதாக. ஒரு மகிமையின் மேகம் அன்று மோசேயை எப்படி அப்பா உங்க மகிமையின் மேகம் சூழ்ந்து கொண்டதோ அது போல ஒரு மகிமையின் மேகம் இந்த கூடாரத்திற்கு மேலாக இறங்கி இருக்கிறதை காண்கிறேன். ஒரு விசை எல்லாம் சொல்லுவோமா? அப்பா ஒரு மகிமையின் மேகம் எங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறதற்காக, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை சூழ்ந்து கொண்டிருக்கிறதற்காக எல்லா கரங்களை தட்டி ஆவியில எல்லா கரங்களை தட்டி அன்று பேதுருவை பார்த்து சொன்னாரு, இன்னும் ஆழத்துல வா என்று. இன்று காலை வேளை ஆராதனையில இன்னும் ஒரு படி ஆழத்துல, விசுவாசம் என்ற ஒரு படி ஆழத்துல, அபிஷேகம் என்ற ஒரு படி ஆழத்துல நீர் இறங்கி வருவேன் என்று சொன்னார். ஏன்னா ஆழத்துல தான் அற்புதங்களும் அதிசயங்களும் இருக்கு. நீ அற்புதத்தையும் அதிசயத்தையும் பெற்றுக்கொண்டனா மேலோட்டமா இருந்தா இருக்க முடியாது. ஏன்னா ஆழத்துல நீ வரும் பொழுதுதான் ஒரு அற்புதத்தையோ ஒரு அதிசயத்தையும் உன்னால காண முடியும். இந்த காலை வேளை ஆராதனையில ஒரு படி ஆண்டவருக்காக நீ உன் வாழ்க்கை ஆழத்துல கொண்டு வருவேன் என்று சொன்னா தேவாதி தேவன் ஆழத்தில் இருக்கிற அற்புதங்களையும் அதிசயங்களையும் உங்க வாழ்க்கையில ஒரு மகிமையின் மேகம் உங்க நடுவில உங்க மேல சூழ்ந்து கொள்ளுகிறதற்காக ஆவியானவர் ஒவ்வொரு மேலும் நிழலிடுவதை எல்லா நுகங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்துல முறியடிக்கிறதற்காக இதோ அபிஷேகம் நுகங்களை முறிக்கிறதா இருக்கிறது. உன் தோளின் மீது இருக்கிற எல்லா நுகங்களையும் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் முறியடிக்கிறதற்காக ஆவியானவர் இதோ பூமியிலே அக்கினியை போட வந்து அது பட்டு எரிய இப்போதே விரும்புகிறேன், இப்போதே விரும்புகிறேன். ஒரு அக்கினி பரலோகத்தின் அக்கினி நம்ம கூடாரத்திற்கு மேலாக ஒவ்வொரு தலையின் மேலே அன்று பெந்தகோஸ்து நாட்களிலே மேத்தலை வீட்டிலே கூடியிருந்த ஒவ்வொரு தலையின் மேலும் பரிசுத்த ஆவியானவர் எப்படி பலமா இறங்கினாரோ அது போல இந்த காலை வேலை ஆராதனையில வந்திருக்கிற ஒவ்வொருவர் தலையின் மேலும் அபிஷேகம் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் எல்லாம் விட்டு கொடுத்து உங்க ஆவியை விட்டு கொடுத்து பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்து நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள் என்று சொன்ன வார்த்தை இந்த நேரத்தில் இந்த ஆராதனையில நம்பிக்கையோடு நீங்க சிறையிருப்புல இருக்கலாம். ஆனா நம்பிக்கையோடு தேவ சமூகத்தில் நீங்கள் வரும் பொழுது இரட்டிப்பான நன்மையை இன்றைக்கே தருவேன் என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரம் அது மாத்திரம் இல்ல, கர்த்தர் அவர்களுக்கு காணப்படுவார். கர்த்தர் இன்று காலை வேளை ஆராதனையில உங்களுக்கு காணப்படுவார். காணப்படுவது மாத்திரம் இல்ல, அவருடைய அம்புகள் மின்னலை போல பரத்திலிருந்து இறங்கி வருகிறதாக எக்காலம் ஊதி தென் திசை கிழக்கு சுழற்காற்றுகளோடு நடந்து வருவார். நாம நினைச்சிருக்கோம் அவர் சாந்த சொருபி, அவர் சாந்த குணமுள்ளவர், கர்த்தருடைய ஆவி சாந்தம் உள்ளது நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா வேதம் சொல்லுகிறது அக்கினி ஜுவாலை போன்ற கண்களுடையவர். அவர் வல்லமைக்கு முன்பதாக ஒரு வல்லமை எடுத்து நிற்க முடியாது. சுழல் காற்றோடு அவர் நடந்து வருவார். அன்று பெந்தகோஸ்து நாட்களில எப்படி ஒரு சடுதியான காற்று எழும்பி வந்ததோ அன்று எலியா எப்படி சுழல் காற்றுனால எடுத்து செல்லப்பட்டானோ அந்த சுழல் காற்று நம்ம மற்றையில சுழல் காற்று இன்று நம்ம மத்தியில உன்னை கட்டி வைத்திருக்கிற எல்லா
கட்டுக்கள், எல்லா நுகங்கள், ஓ தேவனை குறித்து, ஓ அந்த இருதயத்தை கடினப்படுத்துகிற, உணரக்கூடாதபடி கடினப்படுத்துகிற எல்லா கடின ஆவிகள் மீது, இருதயத்தின் கடினத்தின் மீது தேவனுடைய அன்பின் ஆவி ஓ உங்கள் இருதயத்தில் ஊற்றப்படுகிறதை பார்க்கிறேன். ரீம ஹதனமோஷே லீ கேலபபா அம்ரோ தானாரி பாக்கபா ஓ ரீ கேலபோஷே லீ தீனி பாபா பாக்கபா ஓ அன்று இயேசுவை, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலோ வல்லமையினாலோ எப்படி நிரப்பினாரோ, ஓ இன்று காலை வேளை ஆராதனையில தேவ ஆவியானவர் ஓ உங்களை பரிசுத்த ஆவியினாலோ வல்லமையாலோ நிரப்புகிறார். ஓ பெற்றுக்கொள்ளுங்க. ஓ கரங்களை தட்டி ரீ கேலபோஷே ஓ ரீ ஹதனாமா கபா பெற்றுக்கொள்ளுங்க. ஓ ரீ கேனேபோ கரங்களை தட்டி வாய்களை திறந்து ஓ அப்பா பிசாசின் தந்திரங்களை, ஓ சாத்தானின் கோட்டைகளை முறியடிக்கக்கூடிய வல்லமை லெம ஹதனா போக்கரி ஓ என் குடும்பத்துக்கு எதிராக வருகிற போர் ஆயுதங்களை ஓ மேற்கொள்ளக்கூடிய அபிஷேகம் ஓ ரீஹேதனா பாஷே சாத்தானின் சகல தந்திரங்களை ஓ அறிந்து மேற்கொள்ளக்கூடிய ஓ அபிஷேகம் அன்று இயேசுவானவர் ஓ உங்களை சத்துருவுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ள உனக்கு அதிகாரம் தருகிறேன் என்று சொன்ன ஓ அந்த வார்த்தையின் வல்லமை லெமரே ஹதனா மோஷே ரீகாதனா பாக்கா பாபா ஓ ரீஹேதனா போஷே ஓ நன்றி அப்பா கலாதனா போஷே ஓ உங்க வல்லமை அப்பா ஓ ஜீசஸ். அன்று மோசையோடு எப்படி முச்சடி நடுவிலே அக்கினியாய் தோன்றினீரோ அது போல ஆண்டவரே இந்த காலை வேளை ஆராதனையில் அப்பா எங்கள் நடுவில் நீர் தோன்றுவீராக. உங்க மகிமை வெளியரங்கமாகும்படியாக ஒவ்வொரு மேலும் உங்க அளவில்லாத மகிமை ஓ வெளியரங்கமாகும்படியாக ஓ ஒரு அக்கினி பூமியிலே இதோ அக்கினியை போல வந்து அது பற்றி எரிய விரும்புகிறேன் என்று சொன்னவரே, ஓ உங்க அக்கினியை போடுவீராக, எங்கள் நடுவில் போடுவீராக. எங்களை எழும்பக்கூடாதபடி ஓ தடை செய்கிற ஒவ்வொரு வல்லமையும் அந்த அக்கினி பட்சித்து போடும்படியாக. அன்று எலியா ஓ அன்று பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பதாக எப்படி உறுதியாய் நின்றானோ அது போல தகப்பனே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் உறுதியாய் நிற்கிறோம் தகப்பனே. எங்களுக்கு எதிராய் இருக்கிற எல்லா பாகால் போன்ற விக்கிரக வல்லமைகளை எதிர்க்க ஓ பரத்தில் இருந்து ஒரு அக்கினி இறங்கி வரும்படியாக ஓ ஹல்லேலூயா உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும்
பின்தொடர்வா. நான் கடலில் அலை நோக்கி குதித்தாலும், நான் கடலில் அலை நோக்கி குதித்தாலும், மீனை கொண்டு மீட்பார் என் ஜீவனை, மீனை கொண்டு மீட்பார், மீனை கொண்டு மீட்பார் என் ஜீவனை, மீனை கொண்டு மீட்பார். ஆவியே, நல்லா சத்தத்தை உயர்த்தி. ஆவியே, 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 அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் என் குடும்பத்துல நான் ஒருவன் மாத்திரம்தான் இருக்கிறேன். பகாலின் என் ஏரியால நான் ஒருவன் மாத்திரம்தான் இருக்கிறேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தேவன், நெருப்பாய் இறங்கிடுவார், நெருப்பாய் இறங்கிடுவார் என் தேவன், நெருப்பாய் இறங்கிடுவார். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். 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 நெருப்பாய் இறங்கிடுவார் என் தேவன், நெருப்பாய் இறங்கிடுவார், நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார், நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார், நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே, 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 அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. நல்ல கரங்களை தட்டி அசைவாடும் தலைக்கு மேலாக நல்ல கரங்களை தட்டி நீங்க பாடும் பொழுது எல்லா தடைகள் உடைக்கப்படுகிறதாக, எல்லா கட்டுகள் உனக்கு விரோதமாய் எழுப்பியிருக்கிற ஆயுதங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே வாய்க்காமலே போகும், வாய்க்காமலே போகும். எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே,
நான் ஜெபிக்கும் போது அவர் என் ஜெபத்தை கேட்டு நெருப்பா இறங்குகிறாரு. நம்ம நினைக்கலாம், நீங்க நினைக்கலாம், நான் ஒருவன் மாத்திரம் தானே இருக்கேன், என் வீட்டில் நான் ஒரு ஆள் தானே ஜெபிக்கிறேன், யாருமே ஜெபிக்க மாட்றாங்களே, என் கூட இருந்து யாருமே அபிஷேகத்தில் இருந்து ஜெபிக்க மாட்றாங்களே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அவர் சொல்றாரு, திறப்புல நின்று ஜெபிக்கிறதுக்காக எத்தனை பேரை தேடினாரா? ஒரே ஒரு மனிதனை தேடினேன், ஆனா ஒருவரையும் காண. நீ ஒருவன் உங்க வீட்டுல, நீங்க ஒருவன் ஒருத்தி நீங்க ஆண்டவருக்காக எழும்பும் பொழுது என்ன ஆகுதுன்னா, என் தேவன் எப்படி இறங்குறாரா? நெருப்பா எல்லா கரங்களை உயர்த்தி விசுவாசமா சொல்லுவோமா அந்த வரிகளை? நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார். நெருப்பாய் இறங்கிடுவார். நெருப்பாய் இறங்கிடுவார். நெருப்பாய் இறங்கிடுவார். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார். என் தெய்வம் நெருப்பாய் இறங்கிடுவார். நெருப்பாய் இறங்கிடுவார். என் தெய்வம் நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே ஆவியே அபிஷேகம் இறங்கி வருகிறது. ஓ, அன்று எலியா எப்படி பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பதாக எப்படி அந்த பாகால் தெய்வங்களை அப்பா ஓ அக்கினி சுட்டு அடித்ததோ, அதற்குண்டான அபிஷேகம், அதற்குண்டான கிருபை ஓ ஒவ்வொரு மேலும் கேட்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு மேலும் ஓ இறங்கி வருகிறது. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். விசுவாசிக்காமல் எதுவும் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. விசுவாசத்தோடு கரங்களை தட்டி ஓ நான் ஜெபிக்கும் பொழுது ஓ என் ஏரியா அசையணும்பா, நான் ஜெபிக்கும் பொழுது என் ஏரியா அசையணும் அப்படின்ட்டு ஓ கேட்கிற பிள்ளைகள் மீது ஜெப ஆவியின் அபிஷேகம், ஜெப ஆவியின் அபிஷேகம் ஆவியில நிரந்து ஓ ஜெபிக்கிற ஜெப ஆவியின் அபிஷேகத்தின் வல்லமை ஓ நீ ஹேதனாபோ லீ கேலபோ ஷே ஓ நீக்கா ஹதனாபா கபா ஓ அன்று எலியா கூப்பிடும் பொழுது எப்படி நெருப்பா இறங்கி வந்ததோ அது போல ஓ நீக்கே நெமோஷே ஓ அக்கினி நம் மத்தியில ஓ நெருப்பா இறங்கி வருகிறது. ஓ அக்கினி நம் மத்தியில ஒவ்வொரு சிரசின் மேலும் நீக்கே நெமோஷே ஓ பற்றி எரிகிற அக்கினியாய், ஓ பற்றி எரிகிற அக்கினியாய் சாத்தானின் வல்லமைகளை ஓ மேற்கொள்கிற அக்கினி, ஓ சாப பிசாசுகளை ஓ துரத்துகிற அக்கினி, ஓ நீமே லேக்கனே மோஷே ஓ பின் தொடர்ந்து வருகிற ஓ எல்லா சாபங்களையும் ஓ முறியடிக்கிற வல்லமை பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். ஓ ரீகேன மோஷே நீ சாபமாய் வாழ்கிறது அவருடைய சித்தம் இல்ல. ஓ ரீகே லேமோஷே ஓ சாபம் உன்னை பின் தொடர்ந்து வருகிறது ஓ அவருடைய சித்தம் இல்ல. நீ மேஹதனா போஷே ஓ நீ சிறை இருப்பிலே இருக்கிறது ஓ அவருக்கு சித்தம் இல்ல. ஓ கரங்களை தட்டி நீ மேஹதேனே போ ஓ ஆவில நிறையக்கூடாதபடி ஓ இருக்கிற எல்லா அந்தகார வல்லமைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும், இயேசுவின் நாமத்தில்
பாவத்துல எல்லாம் விலகட்டு இயேசுவின் நாமத்துல. ஓ ஒரு மகிமையின் மேகம் நீ மேகதன போகும். ஓ ஒரு பரலோகத்தின் மகிமை ஓ எங்களை சூழ்ந்து கொள்ளும்படியாக நீ மகதன போகும். ஓ ரீக்கபா ஓ நாங்க கணுக்கால் அளவு இல்ல, முழங்கால் அளவு இல்லப்பா. ஓ நீந்தி நீந்தி முழுகக்கூடிய ஓ ஒரு உன்னத அபிஷேகம் நீ மேகதன போகும். லீக்க ஹதன சே ஓ நாங்க நீந்தி நீந்தி முழுகணுமப்பா. ஓ உங்க அபிஷேகத்துல ஓ நீந்தி நீந்தி நாங்க முழுகணும். தாகமா இருக்கிறவன் மேல ஓ தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னவரே, ஓ தாகமா இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் ஓ உங்க அபிஷேகத்தின் வல்லமையை ஓ நீர் ஊற்றுவீராக. நீமா ஹாமாரா ஹாபா ஓ ஒருவரு வெறுமையை போகக்கூடாதப்பா. ஓ ஒருவரு வெறுமையை போகக்கூடாது ஆண்டவரே. ஓ உங்க முழு பலத்தால ஓ உங்க முழு அபிஷேகத்தினால ஓ எங்களை நிரப்புவீராக. நீ கேளே போஷே நீ ஹதனா பாக்கா பாபா. அப்பா உங்க வல்லமையை ஊற்றுங்கப்பா. ஓ தாகமா இருக்கிற ஒவ்வொரு மேலும் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னவரே, மாம்சமான யாவர் மேலும் ஓ அந்த நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னவரே, உங்க ஆவியை நீர் ஊற்றுவீராக. உங்க ஆவியை நீர் ஊற்றுவீராக. ஓ நாங்கள் பலனடைய ஓ பரிசுத்த ஆவியானவர், அதாவது பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து யூதாவிலும் சமாரியாவிலும் ஓ சாட்சிகளா இருப்பீர்கள். நீக்கே ஹதனஹோ பரிசுத்த ஆவியானவர் உங்கள் அண்டையை பொழுது ஓ வரும்பொழுது எதெல்லாம் பலவீனமா இருக்கிறதோ அந்த காரியங்கள் எல்லாம் பலனடைய, அந்த காரியங்கள் எல்லாம் பலனடைய எல்லாம் நீக்கே ஹதனஹோஷே லீம் ரோதனபா கரபபா. வாய்களை திறந்து சொல்லுங்க. ஓ நான் பலன் அடையணுமப்பா. ஓ நான் வந்த வண்ணமாவே போகக்கூடாது. ஓ என்னை பலத்தால் இடை கட்டுவீராக. உங்க உன்னத பலத்தினால ஓ என்னை இடை கட்டும்படியாக ஜெபிக்கிற நீ கேதனபோ லீம் ரோதனபா. கேட்கிறவர்கள் யாவரும் பெற்றுக் கொள்கிறார்கள். என்னிடத்தில் கேட்கிறவர்கள் ஓ என்னிடத்தில் வருவதில்லை, அவர் புறம்பே தள்ளுகிறதில்லை. பவுல் சொல்லுகிறார், தேவன் ஒருவருக்கும் தூரமாகவே இல்லை. ஓ அவர் எல்லோருக்கும் சமீபமாய் இப்பொழுது இந்த காலை வேலை ஆராதனையில ஓ விசுவாசிக்கிற பிள்ளைகளோட ஓ அருகில ஓ ரீக்கே ஹதனபா என் தேவன் என்னோடு இருக்கிறார், என் பக்கத்திலே இருக்கிறார். ஓ ரீ ஹதனபா ஓ என்னை விடுவிக்க வல்லவர். ஓ எரிகின்ற அக்கினி சூளைக்கும் ராஜாவுக்கும் என்னை விடுவிக்க வல்லவர். ஓ என் அருகில் இருக்கிறார். சிங்கங்களின் வாயை கட்டின தேவன் ஓ என் பக்கத்தில் இருக்கிறார். கடலின் மீது நடந்தவர் என் பக்கத்தில் இருக்கிறார். செங்கடலை இரண்டாக பிளந்தவர் என் அருகில் இருக்கிறார் என்று ஓ விசுவாசிக்கிறவர்கள் பிள்ளைகள் ஓ தேவனுடைய மகிமையை ஓ தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். ஓ உண்மையாக ஓ தேவனுடைய வெளிச்சம் ஓ இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். நீ கேதனபோ ஓ உன் வாழ்க்கையில ஓ உன் எதிர்காலத்துல ஓ உன் குடும்பத்துல ஒரு பெரிய வெளிச்சம் நீ கேனபாஷே லீம் ரோக்கா ஹதனபாக்கா பாபா. ஓ ஜீசஸ் ஹல்லேலூயா. எல்லாம் 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 எனக்காக நீர் மரித்தீரப்பா. எனக்காக தான் ஆண்டவரே நீர் மரித்து நான் இதே தரித்திர கோலமாக இருக்கிறதுக்கெல்லாம் ஆண்டவரே எனக்காக ஜீவனே விட்டீரே. என் வாழ்க்கையில எது வேணாலும் என்னை விட்டு விலகல ஆண்டவரே, எது வேணாலும் போட்டோம் ஆண்டவரே. என் பணம் காசு பேர் புகழ் எது வேணாலும் போட்டோம், ஆனா நீங்க மாத்திரம் எனக்கு போதும் அப்பா. என் வாழ்க்கையில எத்தனையோ மனிதர்களை நான் பார்த்திருக்கிறேன்ப்பா, ஆனா எனக்கு இந்த வாழ்க்கையில அப்பா எனக்கு ஆண்டவரே முழுமையாக நிரந்தரமானவராய் அப்பா நீர் மாத்திரம் எனக்கு போதவரே. எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா, எனக்கு அகற்றி விட்டீரே அப்பா, என்னோடு இருக்க எழுந்தீரே. உண்மை நான் நம்புவேன் ஆண்டவரே. இந்த காலை வேலை ஆராதனையில் இது வரைக்கும் உலக பிரகாரமான மனிதர்களை நம்பியிருக்கலாம், கணவரை நம்பியிருக்கலாம், மனைவிகளை நம்பியிருக்கலாம். ஆனா இந்த காலை வேலையில அப்பா நான் உம்மை நம்புறேன் ஆண்டவரே. என் நம்பிக்கை முழுவதும் அப்பா உம் மண்டையில நான் திருப்புறேன் என்று சொல்றவங்க நல்லா